கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் தேவன் நமக்கென்று கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிப்போம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஹல்லேலூயா. பொய் உதடுகள், பொய் பேசுறதுன்னு கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பான காரியம் என்று இந்த இடத்துல அழகாக எழுதப்படுது. இந்த இடத்துல மாத்திரம் அல்ல, வேதத்தில் அநேக இடத்துல எழுதப்பட்டிருக்கும். நீதிமொழிகளில் அநேக இடத்துல பக்கத்தில் ஒரு 4 இடத்துக்காவது 5 இடத்துக்காவது எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி பொய் பேசுகிறவர்கள் என்ன தண்டனை கிடைக்கும், பொய் பேசக்கூடாது, கர்த்தர் பொய் பேசுகிறத பிடிக்காது அப்படின்னு சொல்லி, பொய் நாவு கர்த்தருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி பொய்யரை குறித்து அநேக இடத்துல எழுதப்பட்டதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல எவ்வளவு அழகா எழுதப்பட்ட வார்த்தையை பாருங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பொய் பேசுகிற அந்த நாவு, பொய் பேசுகிற அந்த வாய், பொய் பேசுகிற அந்த உதடு கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று எழுதப்பட்டிருக்குது. பொய்யை குறித்து, இந்த பொய் பேசுகிற ஜனங்களை குறித்து, நாம் பொய் பேசாதபடிக்கு இந்த பூமியில அதுக்கு எப்படி தப்பி வாழலாம் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். என் பிரியமான தேவச்சனமே, ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது சிலர் பார்த்தீங்கன்னா பயத்தினாலே பொய் சொல்லிடுவாங்க. சிலரை பார்த்தா பயம் வந்துச்சுனாலே ஐயோ என்ன சொல்றதுன்னே தெரியல, சில நேரம் பயத்திலே பொய் சொல்லி விடுவார்கள். சிலரை பார்த்தா என்ன தெரியுமா செய்வாங்க, வேறு வழியின்றி பொய் பேசி விடுவாங்க. வேறு எப்பா நம்ம இதுலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பேசி அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை காப்பாற்றுவதற்காகவே பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க, பொய் சொல்லாமல் உண்மையை உத்தமாக தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் இவங்களை காப்பாற்றணுமே, இந்த சிக்கலில் இருக்கிறாங்களே, இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்களே அப்படின்றதற்காக ஒரு சில நேரத்தில் அவங்க பொய் பேச வேண்டியதா இருக்கும். சிலர் வாயை திறந்தாலே பொய் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இப்படியாப்பட்ட 4 பிரிவினர் இந்த பூமியில் இருக்கிறார்கள். இன்னும் அநேக பிரிவினர் இருக்காங்க. இதில் நான் 4 பிரிவினரை மாத்திரம் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போ வாயை திறந்தாலே பொய் தான் அவங்களால பேசவே முடியும். பொய்யை தவிர உண்மை பேசவே தெரியாது. வெறும் பொய் தான் அழகாய் பேசுவார்கள் என்று சொல்லியிருக்குது. பொய் யாருக்கு சொந்தம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போம். ஆதியாகம் 3ஆம் அதிகாரம் 1 வார்த்தையிலிருந்து. இந்த இடத்துல எவ்வளவு அழகாய் எழுதப்பட்டிருக்கும் பார்த்தீங்களா? இங்க தாங்க ஏதேன் தோட்டத்துல தான் பொய்யானது முதல்ல ஆரம்பிக்கிறது. இந்த பொய் ஆரம்பிக்கிறதுக்கும் பொய் பேசுவதற்கும் எங்க ஆரம்பிக்குது வேதத்துல பார்த்தீங்கன்னா ஆதியாகம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து தான் இந்த பிசாசானவன் பொய் பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கிறது. சாத்தான் யாரை வஞ்சிக்கிறான்? ஏவாளை அழகாய் வஞ்சிக்கிறது இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அதை குறித்து நாம் வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாவகவே சாவதில்லைன்னு சொல்லும். 4வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாகவே சாவதில்லை, இந்த பழத்தை நீங்க சாப்பிடுங்கப்பா, நீங்க சாகவே சாவதில்லைன்னு சொல்லுது. ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்து அவங்க ஆதாமையும் ஏவாளையும் வைத்துட்டு போறாரு. ஆனா அது எவ்வளவு தந்திரமா பேசி சாத்தான் அவர்களை ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் உள்ள பிரிவினை அந்த இடத்துல உண்டாக்குறான். பாருங்க எவ்வளவு அந்த பொய், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த ஏவாள் நம்புகிறது போல இருக்கிறது பார்த்தீங்களா? அந்த இடத்துல இப்படித்தான் பேசுவான் சாத்தானானவன். தொடர்ந்து வாசிப்போம். சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவது இல்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லுது. 2வது, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த 3வது வார்த்தை அப்படியே தொடர்ந்து அது அழகாய் போய் பேசுது. அதனால அந்த ஏவா என்ன பண்றா, வஞ்சிக்கப்பட்டு அந்த பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னதை அவள் சாப்பிடுகிறாள், கீழ்ப்படுகிறாள். யாருக்கு கீழ்ப்படுகிறா? பிசாசுக்கு கீழ்ப்படுகிறாள். ஏன் பிசாசுக்கு? அவன் அந்த அளவுக்கு பேசுறான். கொஞ்ச நேரத்திலேயே நம்முடைய எண்ணத்தையும் சிந்தனையும் அவனால் மாற்ற முடியும். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்ம இடத்துல கூட அவன் அழகாய் தந்திரமாய் பேசுவான். நமக்கே புரியாது யார் பேசுகிறார்கள் என்று நமக்கு புரிந்து கொள்வதற்கே கொஞ்சம் நேரம் ஆகும். அதே போல பிசாசானவன் ரொம்ப தந்திரமாய் பேசுகிறவன். அவன் தந்திரசாலி. பொய் பேசுகளையும் நம்மளை பொய்யில தள்ள வைக்கிறதுலையும் நம்மளுக்கு பொய்ய வாயில் நிறைய பேச வைப்பான். அவனால் எல்லாமே செய்ய முடியும் என் பிரியமான தேவச்சனமே. ஆனால் அதிலிருந்து
நம்ம தப்பி ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழணும்னு சொன்னால் சத்திய வேத வசனம் நம்மோடு கூட இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு, வேதத்தில் எழுதி கொடுத்துருக்காரு. என்ன சொன்னார்? நீங்கள் பொய் பேசாதீங்க, பொய்யை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழகாய் சொல்லுகிறார் அல்லவா? அப்படி சொல்லும் பொழுது நம்மளால் என்ன பண்ண, சாத்தான் தான் நம்மகிட்ட அழகாக பேசுகிறான். எத்தனை இடத்துல பேசியிருக்கிறான் பாருங்க. அப்படி பேசும்போது நம்மையும் அறியாமல் நாம் பேசி விடுகிறோம். சில பயத்தினால போய் பேசுகிறவங்களும் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? வேறு வழியின்றிப்பா இவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போனால் போதும் ஒரு பொய் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. வேறு சிலரை பார்த்தா காப்பாற்றுவதற்காக பொய் சொல்லியிருப்பாங்க. தன்னுடைய சொந்த சகோதரியோ சகோதரியோ இல்லை தாயோ தகப்பனையோ பிள்ளைகளையோ காப்பாற்றுவதற்காக கூட சில நேரத்தில் நம்ம பொய் பேசி அவர்களை காப்பாற்றி விடுகிறோம். சிலரை பார்த்தா தான் வாயை திறந்தாலே பொய்யாய் பேசி கொண்டு இருக்கிற ஜனங்களும் இந்த பூமியில் இருக்காங்க என்பது. தொடர்ந்து நம்ம வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வார்த்தையை, ஆதி முதற்கொண்டு பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் ஆதி முதற்கொண்டு, எது ஆதி முதற்கொண்டு வாசிச்சோம் இல்லைங்களா? ஆதியாகமும். அந்த ஆதியாகத்தில் ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு என்ன பேருங்க? பொய்யன். பொய்யனுக்கு பொய்யுக்கு பிதாவுமா இருக்கான். பொய், அவன் பேசுறதே பொய், அதுல பொய்க்கு அவன் பிதாவா இருக்கிறான். பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். இங்க பிசாசானவனுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாங்க? பொய்யன்ற பெயர் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம அதை பேசலாமா? பொய் பேசக்கூடாதுன்ற ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு இருக்கார். சத்தியவான் எவனும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பான். சத்தியவான் சத்திய வார்த்தையை தான் பேசுவான். அவனுக்கு பொய் பேசினா பிடிக்காது என்று நீதிமொழிகள் அழகா எழுதப்பட்டிருக்கும். என் பிரியமான தேவச்சனமே, இந்த உலகத்துல நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்மையும் அறியாம சட்டு நம்ம பொய் பேசுறோம். இந்த வேத வசனத்தை வாசிச்ச பின்னாடி, இந்த சத்திய வார்த்தையை நம்ம கேட்ட பின்னாடி எவ்வளவு அளவுக்கு நம்மளால குறைக்க முடியுமோ அதை குறைத்து பேச நம்ம முயற்சி பண்ணுவோம். என் பிரியமான தேவச்சனமே, ஏன்னா எல்லாவற்றுக்கும் நான் ஞானமா அழகா வசனங்களை தேடி கண்டுபிடித்து உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த பிசாசானவன் நம்மளை பொய் பேச வைக்கிறதுல அவன் ரொம்ப தந்திரமா இருப்பான். ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம பொய் பேசணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா பொய் பேசுகிற அத்தனை பேரும் பொய்யனுக்கு அதிலிருந்து தானே எடுத்து பேசுகிறோம். அவனுக்குரியலிருந்து எடுத்து பேசும்போது நம்ம யாராக இருக்கிறோம்? அவனுக்குரியவர்களாக இருக்கிறோம். நம்ம சத்தியத்திலிருந்து சத்தியத்தை எடுத்து பேசும்போது ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறோம். பொய்யுக்குரியவனை பொய்யிலிருந்து எடுத்து பேசும்போது நம்ம பொய்யுக்குரியவர்களாக இருக்கிறோம் என்று இந்த இடத்துல அழகாக எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாய் பேச வேண்டும். என் பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இன்னொரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். இந்த இடத்துல என் பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அழகான தேவ மனுஷர்கள் 2 பேருமே அழகா ஊழியம், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க? சொந்த நிலத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கிறார்கள். ஏன்னா சொந்த நிலத்தை விற்று, அப்படி ஒரு காலம் இருந்த இடத்துல உங்க இடத்துல இருக்கிறதெல்லாம் விற்று கொண்டு வந்து அவங்க இடத்துல கொடுத்துல எல்லாரும் ஒன்றா ஐக்கியமா வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருந்ததை நம்ம இந்த இடத்துல படிக்க முடியும். வாசிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1 வார்த்தையிலிருந்து, அனானியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் கனியாட்சியை விற்றார்கள். இந்த இடத்துல என்ன பண்ண, தன்னோட சொந்த நிலத்தை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். விட்டு என்ன பண்ணுறாங்க? அந்த இடத்துல யார் வந்து அவங்களுக்கு இடைப்படுறாங்க பாருங்க. உண்மையாக தான் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. உண்மையாக தேவனுக்கு பயந்து வாழணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் அந்த சாத்தான் நுழைந்து அவருடைய மனதை வஞ்சிக்கிறான் பாருங்க. வஞ்சித்து என்ன பண்ணுறாங்க? அவங்க விற்றுட்டு வந்து அந்த இடத்துல பணத்தை வந்து வச்சுருக்காங்க. சரி, கொஞ்சம் பணத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் அப்போஸ்தலர் கொடுத்துட்டு கொஞ்சம் பணம் நம்ம எடுத்து வச்சுக்கலான்னு கணவன் மனைவியாக சேர்ந்து இந்த முடிவு எடுக்கிறார்கள். சரி பரவாயில்ல, போய் கொடுத்துட்டு வாங்கன்னு கணவன் அமிச்சா, கணவன் கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல பேசுகிற வார்த்தையை பாருங்கள். பேதுரு அவனை நோக்கி, அனானியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அவ்வளவுதான் சொல்றாங்க. உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய ஜீவன் அங்கேயே போய்விடுகிறது. என் பிரியமான தேவச்சனமே, அடுத்தது அவங்க மனைவியும் போறாங்க. அப்படியே அவங்க மனைவி கிட்டேயும் அவர் கேட்கிறார். அதை கேட்ட உடனே அவங்க மனைவியே இருந்து போயிறாங்க. இப்போ எங்க போச்சு அந்த பணம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நான் கூட உங்களுக்கு அதிகமாக சொல்வது என்னவென்று சொன்னால், நீங்க காணிக்கைக்குன்னு ஒரு பணத்தை எடுத்து வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் அதை காணிக்கை, ஆண்டவரே இந்த பணத்தை நான் உமக்கென்று கொடுக்குறேன், இந்த காணிக்கை நான் உமக்கென்று செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க. கரெக்டாக நம்ம இங்கேருந்து எடுத்துக்கொண்டு போகிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு போவோம், சரியாக போனால் அந்த நேரத்தில் வந்து நம்முடைய சாத்தான் நம்முடைய என்ன பண்ண, நம்முடைய புத்தியை மாற்றிவிடும். ஐயோ நமக்கு அநேக செலவு இருக்கிறது, சரி கொஞ்சமாக காணிக்கை கொடுத்துட்டு மீதை நம்ம கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுதான் வஞ்சகத்தின் ஆவி. பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறான் என்று அர்த்தம். கர்த்தருக்கென்று எடுத்து வைத்தால் பயபக்தியோடு நாம் அதை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும்
வேண்டும் என் பிரியமான தேவச்சனமே. இல்லைன்னா சாத்தான் நம்மை வஞ்சித்து நம்ம அதுக்கு ஆளாக வேண்டாம், அவருடைய வஞ்சனைக்கு நாம் ஆளாக வேண்டாம். நாம் பொய் பேசுகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுக்கு என்று கொடுக்கும்போது நம் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தனையோடு நாம் எப்படி அன்பு கூறுகிறோமோ அதே போல நம்முடைய காணிக்கையை முழு அன்போடு தான் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க கொஞ்சமா விதைச்சா கூட சந்தோஷம் தான், ஆனா உண்மையா இருங்க, உற்சாகமாய் கொடுங்கள் என்று தான் தேவன் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனமே, முதலாவது சாத்தான் நம்மள அநேக காரியத்துல வஞ்சிப்பான். எதுலனா இதுலயும் நம்மளை வஞ்சிப்பான், பொய் பேசவும் வைப்பான். சில நேரத்துல பொய்யை கொண்டு வந்து நம்மள வாயில திணிச்சு நம்ம பேச வேண்டியது வேற வார்த்தையா இருக்கும், ஆனா நம்மையும் அறியாம நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல சில நேரத்துல பொய் பேச வேண்டியதா வந்துவிடும். அதே போல இந்த இடத்துல வஞ்சிக்கிறது, நம்முடைய காணிக்கை கொடுக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரெடி ஆயிட்டு சர்ச்சுக்கு போவோம். காணிக்கை கொடுக்கறது ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்முடைய மனசை மாத்திடுவான். கொஞ்சமா கொடுக்கலாம், கொஞ்சம் அப்படியே வச்சுக்கலாம். இதான் வஞ்சகத்தின் ஆவி, இதான் பொய்யினுடைய ஆவி. அவனை ரொம்ப தந்திரமான சாலி. இந்த இடத்துல அப்படி சொல்லித்தான் அவங்களை வஞ்சிக்க வச்சு அவங்க 2 பேருமே மரித்து போனார்கள் என்று நம்மளால் பார்க்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை வாசிப்போம். யாத்ராகமும் 20ஆம் அதிகாரம் 16வது வார்த்தையை வாசிப்போம். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாய், இப்ப நம்ம பொய் பேசுறது கூட நம்ம சடான ஒரு இடத்துல பொய் பேசிடுறோம், சரி எல்லாமே பண்ணிடுறோம், ஆனா அதே தப்பு தான் நம்ம வேத வசனத்தின் படி பார்க்கும் பொழுது. ஆனா அதற்கு மேல ஒன்று இருக்குன்னு சொன்னா அது என்ன, பொய் சாட்சி சொல்றதுக்கு நீ போகாத. பொய் சாட்சி ஆண்டவர் சொல்ற அந்த 10 கட்டளை நமக்கு தேவன் கொடுத்திருக்கா. அந்த 10 கட்டளையில, ஆமா அந்த கட்டளையில இதுவும் ஒரு கட்டளையா இருக்கு. பொய் சாட்சி சொல்றதுக்கு நீ முன்னாடி போகாதப்பா. ஒருத்தருக்கு நீ உண்மைக்கு போ, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சத்தியத்தை பேசுறதுக்கு போ, பிரச்சனை இல்லை. ஆனா பொய் சாட்சியா நீ போய் நிற்காதே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். என் பிரியமான தேவச்சனே, பொய் சாட்சி சொல்றதுக்கு நம்ம கடந்து போகக்கூடாது. இதை விட பெரிய பாவம் எதுன்னு சொன்னா இதா இருக்கும். எல்லா பாவத்திலும் பெரிய பாவமா இதுவும் இருக்கிறது. பொய் சாட்சி சொல்ல நீ துணிந்து போகாதே என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. பொய் சாட்சிக்காரன் அக்கினிக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. ஆமா, எதுக்கு தப்புறதில்லை? அக்கினிக்கு தப்புறதில்லை. அவங்களுக்கு முடிவு அக்கினி தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இனிமேலாவது நாம் ஜாக்கிரதையாய் பேசுவோம். என் பிரியமான தேவச்சனமே, சத்தியத்தை பேசுறோம், சத்தியத்தை விதைக்கிறோம், சத்தியத்தின்படி வாழ்றோம், சரிதான். ஆனா இந்த பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கிறான். எத்தனை பேரை வஞ்சித்து வச்சிருக்கிறான்னு கூட வேதத்துல எழுதப்பட்டு இருக்கு. அவங்களுக்கு நிலைமைகள் திசை மாறி போனதும் இந்த வேதத்துல எழுதப்பட்டு இருக்குது. கொஞ்ச நேரத்தை சடால்னு பேசுகிற அந்த பொய்யின் மித்தம் அநேகப்படைய வாழ்க்கை மாறி போயிருக்கிறது. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உண்மையா இருக்கட்டும். தேவன் அதனால தான் சொல்வார், உண்மையை உண்மையா சொல்லு, இல்லைன்றதை இல்லைன்னு சொல்லு. எதற்கு? அதற்காக நாம் பல ஜோடி பொய் பேசி சேர்த்து பேச வேண்டியதா இருக்கிறது. அப்படி பேசாதீர்கள். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், அதற்கு மிஞ்சினது அத்தனையும் தீமையினால் இருக்கும் என்று நம் வேதத்துல வாசிக்க முடியும். என் பிரியமான தேவச்சனமே, அதனால் இந்த இடத்துல பாருங்க, பொய் சாட்சிக்காரன், பொய்க்கு சொல்றவன் என்ன பண்ணுறோம், கொஞ்ச நேரம் பணத்தை வாங்குறதுக்காக கூட அவன் பொய் சாட்சி சொல்களாக இருப்பான். அந்த மாதிரி நம்ம நிலைமை போகக்கூடாது. நம்ம கிறிஸ்துவளாக இருக்கிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம் என்று சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. அவனுக்குரிய ஆளிடத்துல வேலை கிடையாது. நம்மளை மாதிரி இருக்கவங்க கிட்ட தான் அவனுக்கு வேலை. இவங்களை பொய் பேச வைக்கணும், இயேசு கிறிஸ்துவத்தில் இவங்களை பிரிக்கணும். கிறிஸ்துவ அடையாளத்தை வேணா கொடுத்துருப்போம், அது அடையாளம் இருந்து போட்டோம். ஆனால் நம்முடைய கிரிகைகள் எப்படி இருக்கிறது? தேவன் நம்முடைய கிரிகைகளை தானே பார்க்கிறார். இந்த பூமியில நம்ம உண்மையா இருக்கிறோமா, பரிசுத்தமா இருக்கிறோமா, நீதியா இருக்கிறோமான்னு எப்படி பார்க்கிறோம், அது போல பிசாசுக்குரிய காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். பொய் பேசாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இந்த பூமியில வாழ வேண்டும். பொய் சாட்சிக்காரன் அக்கனிக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை. 2 பேருமே பொய் சாட்சி சொன்னாலும் சரி, பொய் பேசுகிறவனா இருந்தாலும் சரி, 2 பேருமே ஆக்கினைக்கு தப்புவது இல்லை. ஆதியாகமத்துல பார்க்கும்போது அங்கத்தான் ஆரம்பிக்குது. வேதத்துல ஒரு நடு பகுதியில பார்க்கும் பொழுது அழகாய் பொய் பேச வச்சு அவங்க வஞ்சகத்தின் ஆவியினால அவங்க 2 பேரும் அதை அப்போஸ்தலர் படிச்சது போல அவங்க 2 பேரும் மரிச்சே போயிடுறாங்க. அந்த இடத்துல அவங்க மரிச்சு போயிடுறாங்க. எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு பாத்தீங்களா? பொய்யினால எத்தனையோ பேர், ஆமா உண்மையாவே பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் ஒரு பொய் 2 பொய் பேசி அதனால மரித்து போனவர்கள் கூட அநேக பேர் இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை மாறி போனவர்களும் இருக்கிறாங்க.
நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசாசானவனுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை பொய் பேச வைக்கணும், நம்மளை நரக பாதாளத்துக்கு தள்ள வேண்டும் என்று அவனுடைய வேலையை சரியாய் செய்து கொண்டிருக்கான். நாம் தான் இன்றைக்கு என்ன பண்ணுறோம்? மயங்கி போயிடும். சில நேரத்தில் என்ன பேசுறதுன்னு நம்ம தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லி உளறி விட்டுக்கிறோம். அதனால் அப்படி இல்லாமல் நம்ம ஜாக்கிரதையாக இந்த இடத்துல இருக்க வேண்டும். பொய் தானே, பரவாயில்லப்பா, பொய் தர ஒரு சின்ன பொய் சொன்னால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொய் பேசுகிற விளைவுகள் எவ்வளோ இருக்குது என்று தான் இன்றைக்கி நான் வேதத்திலிருந்து எடுத்து காட்டி கொண்டு இருக்கேன். பொய் பேசாமல் எப்படி நாம் சரியான வாழ்க்கையில் கடந்து போக வேண்டும் என்று இந்த வேத வசனங்களை நீங்கள் தனியாக இருக்கும்போது கூட எடுத்து தனித்தனியாக நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு அழகான கூர்வையாய் வரும். வாசிப்போம். சங்கீதம் 63 அதிகாரம் 11வது வார்த்தை. பொய் பேசுகிறவரின் வாய் அடைக்கப்படும். பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு உண்மையை சொன்னா போதும், அவங்க வாய் அப்படியே அடைச்சிடும். அதுக்கு மேலே அவங்களால பேச முடியாது. ஏன்னா எத்தனை நேரம் எத்தனை நிமிஷம் அவங்களால பொய் பேசிக்கிட்டே இருக்க முடியும்? சத்தியவான்கிட்டையும் நீதிமான இடத்துலையும் அவங்களால பொய் பேசவே முடியாது. பொய் பேசுகிறவங்க பொய் பேசி ஒத்து போகிறாங்க பார்த்தீங்க, அவங்கக்கிட்ட எவ்வளோ நாளும் பொய் பேசலாம். ஆனால் சத்தியவான் இடத்துல அவங்களால பொய் பேச முடியாது. கொஞ்ச நேரம் தான் பேச முடியும், அதுக்குள்ளே அவங்க வேஷம் கலைந்து போய்விடும். பொய் பேசுகிறவங்க கொஞ்ச நேரம் மாத்திரம்தான் நிலைத்திருப்பான் என்று வேத வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. பொய் பேசுகிற வாய் அடைக்கப்படும். நீதிமான அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிச்சானா, போய் பேசுகிறோம் அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க? அவனுடைய வாய் அடைக்கப்படும் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. வாசிப்போம். மத்தேயு 12 அதிகாரம் 36வது வார்த்தையை. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் இந்த இடத்துல அவ்வளோ அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு எவ்வளோ சத்தியத்தை போதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுகிறார். மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு ஒப்படைக்கணும். இன்னைக்கு ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்துக்காக நம்ம பொய் சொல்கிறப்பா, இந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறோம், பிள்ளைங்க லீவ் எடுத்துருச்சுன்னு சொன்னால் அவங்கள கொண்டு போய் விடும்போது ஏதோ ஒரு பொய்யை சொல்லி கொண்டு போய் பிள்ளைங்களை விட்டுட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த நேரத்துக்கு அது சரியாக போது அவங்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஏன்னா பொய்க்கு இருக்கிற மதிப்பு இந்த இடத்துல வேற எதுக்குமே இல்லை. பொய் பேசினா போதும், சட்டுன்னு எல்லாருமே மனமும் மாறிடுறாங்க, ஒத்துக்கொள்றாங்க. ஆனால் நம்ம உண்மையை பேசும்போது நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் உண்மை நிதானமாக தான் பதில் சொல்லும். ஆனால் நல்ல பதிலாக சொல்லும், நிரந்தரமான பதிலாக சொல்லும், உண்மையான பதிலை சொல்லும். உண்மை என்றைக்குமே உண்மை தான், அது பொய் ஆகாது. ஆனால் பொய் வந்து எப்படி சொன்னால் கொஞ்ச நேரம் மாத்திரம் தான் நிலைக்கும், அதுக்கப்புறம் அது காணாமல் போய்விடும். அதை பொய் பேசியோட மூஞ்சி கூட என்ன பண்ணுறோம், அவன் பூமிக்கு கீழே குனிந்தான், தலை குனிந்து போய்விடுவான். அவன் பேசலாம், நிறையா பேசலாம், பெருசாக பேசலாம், என்னென்ன பேச முடியுமோ அவனால் பேசலாம். அவ்வளோ வார்த்தைகள் பேசினாலும் அடுத்த நிமிஷமே அவனுடைய என்ன பண்ணுறான், அவன் தலை வைக்கப்பட்டு போகும். ஏன்னா அவன் பேசுறதெல்லாம் உண்மை போல பேசுவான், மிடுக்கா பேசுவான், அழகா பேசுவான், நேர்மையா பேசுறது போல பேசுவான். அங்க ஒரு சத்தியவான் வந்து பேச ஆரம்பிச்சானா, ஒரு உண்மை உள்ள மனுஷன் பேச ஆரம்பிச்சானா, இந்த பொய்யை அருவருக்கிற வந்து பேச ஆரம்பிச்சானா, அந்த பொய் பேசுடைய வாய் அடைக்கப்படும். அதனால நம்ம பொய் பேசக்கூடாதுன்னு தான் வேதம் சொல்லுது. நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல அழகாய் சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். இந்த இடத்துல மத்தேயுல எவ்வளவு அழகாய் சொல்கிறார் பாருங்கள். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே நீங்க கணக்கு ஒப்படைக்கணும். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வீணான வார்த்தை பேசாதீங்க, வீணான வார்த்தை, உதவாத வார்த்தை கூட நீங்க பேசாதீங்க. அதே போல பொய்யும் பேசாதீங்க. புறங்கூறுகிற வார்த்தை கூட வாயிலிருந்து புறப்பட்டு வர வேண்டாம். பொய், அவங்க நல்லாவே இருப்பாங்க, அவங்கள பத்தி பொய் சொல்றது இவங்க கிட்ட வந்து உட்காந்து, அப்படி அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. இப்படி பேசுகிற வார்த்தைக்கெல்லாம் நீங்க கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று தான் இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவச்சனமே, எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று பாருங்கள். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 8வது வார்த்தை. பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இந்த இடத்துல யார் யார் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க. பயப்படுறவங்க, அவிவிசுவாசி எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, ரைட்டு. அதில் பார்த்தீங்கன்னா பொய் பேசுகிறோம் பார்த்தீங்களா? சில நேரத்தில் அங்கேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நம்ம பொய் பேசி விடுறோம். இருக்கிறத இல்லைன்றதை இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பொய்யர் எங்கே போய் முடிகிறாங்கன்னு பாருங்க. அவருடைய முடிவு எப்படியா இருக்கிறதுன்னு பாருங்க. இன்னைக்கு நல்லா பொய் பேசுகிறாங்கப்பா, சூப்பராக இருக்காங்கப்பா, பொய் பேசுகிறவங்க தான்ப்பா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு பொய் தான்ப்பா பெருசாக பிரதிபலிக்குது. பொய் சொன்னால் ஜனங்க நம்பிடுறாங்கப்பா, உண்மையை பேசினா நம்ப மாட்டேங்கிறாங்கப்பான்னு சொல்லி அதற்காக
பொய்யும் பேசி திரிந்து கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய முடிவு என்னமா இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா அது வேதத்தில் எழுதி கொடுத்தாயிற்று. அவருடைய முடிவை நீங்க பார்க்காதீங்க, அவர்களை நீங்க பார்க்காதீங்க, அவருடைய முடிவு என்னமா இருக்குதுன்னு மாத்திரம் பாருங்கள். என் பிரியமான தேவச்சனமே, நான் உண்மையத்தான் பேசுறேன், நான் நீதிமானத்தான் வாழ்ந்துறேன், உண்மையா இருக்கிறேன், ஆனா என்னால் இந்த உபத்திரங்கள் தாங்க முடியல. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி வழி நடத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, அவங்க பொய்யா பேசுறாங்க, அவங்க இன்னைக்கு நல்லா தானே இருக்கு. அவங்களுடைய முடிவை பாருங்கள், அவங்க எந்த இடத்துல போய் பங்கு அடைவார்கள் என்று பாருங்கள். என் பிரியமான தேவச்சனமே, பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடும். எரிந்து கொண்டிருக்கும் அவியாத அக்கினி, எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியில தான் பொய்யர் அத்தனை பேரும் போய் விழ போகிறார்கள். எல்லாவற்றிலும் நாம் சரியா இருந்து விட்டு பொய் பேசிக்கொண்டு இன்றைக்கு திரிந்தோம் என்று சொன்னால் இந்த இடத்துக்குத்தான் போவோம் என்று வேதத்தில் அழகா எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வேதத்தை வைத்துக் கொண்டு இருக்கோம், வேதத்தை வாசித்துக் கொண்டு இருக்கிறோம், அதன்படி நடக்கிறோம். ஆனா சில நேரத்தில் நம்ம பொய் பேசுகிறோம். அதை நீங்க வேதத்தை வாசிக்கத்தான் நாம் செய்வது சரியா தவறா என்பது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியும். அவருடைய கணினத்தால் தான் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய முடிவு என்னமா இருக்கிறது. இன்னைக்கு பொய் எடுத்ததுமே நம்ம பேசிடுறோம், அந்த பொய்க்கு என்ன பண்றோம், உயிர் கொடுத்து விடுகிறோம். தேவையில்லாத செத்து போன இடத்துல நம்ம பொய்க்கு உயிர் கொடுத்து அந்த பொய்யை உண்மையாக்கி விடுகிறோம். ஆனா அந்த உண்மை நிலைத்திருப்பதில்லை. ஆனா அந்த உண்மை சில காலத்துல தெரிய வரும் பொழுது உண்மைத்தான் ஜெயிக்கும், பொய் காணாமல் போய்விடும். என் பிரியமான தேவச்சனமே, அதனால நம்ம பேசும்பொழுது நம்மளால முடிந்த அளவுக்கு என் பிரியமான தேவச்சனமே, உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்று சொல்லுங்கள். அதே போல பொய் பேசாமல் நம்ம எப்படி இருக்க முடியுமோ அதன்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ளும். எல்லாவற்றிலும் சரியா இருந்து பொய் பேசி அந்த பொய்யே எண்ணி 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 அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் இத்தனை இடத்துல பொய் பேசிக்கிறேன்னு எழுதி வச்சிருந்து நம்ம இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகத்துக்கும் நம்ம போகாதபடிக்கு நாம் தப்பித்துக் கொள்ளுவோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்வோம். பொய் பேச சாத்தான் நம்மளை வைப்பான், அநேக இடத்துல வைப்பான், நம்மளை வஞ்சிக்க வைப்பான், கீழ்ப்படியாமல் அவிவிசுவாசத்துக்குள்ள கொண்டு போவான். என் பிரியமான தேவச்சனமே, எல்லா இடத்துலையும் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். காணிக்கை விஷயத்திலையா இருக்கட்டும், நம்ம ஜபத்திலையா இருக்கட்டும், பிள்ளைகளை வளர்க்கிறதையா இருக்கட்டும், எல்லா விதத்திலும் நாம் ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுகிறோமா, இன்றைக்கு பொய் பேசாமல் நாம் இருந்தோமா என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கர்த்தருக்குள்ள நாம் களி கூறுவோம். பொய் பேசுற அளவுக்கு நமக்கு சூழ்நிலை வந்தாலும், ஆண்டவரே நான் பொய் பேசுறேன், நான் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா பொய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா, எனக்கு ஒரு விஷயம் மனம் இறங்குங்கப்பான்னு சொல்லி நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதை தேவன் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வார்த்தை. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று எப்படியெல்லாம் நம்ம எப்படி பொய் பேசுகிறாங்க, எப்படி பொய் பேசுகிறவர்கள் என்னென்ன ஆவார்கள் என்று ஆரம்பத்தில் இருந்து முடிவரையும் நம்ம பார்த்துருக்கிறோம். பொய் எந்த இடத்துல ஆரம்பிச்சுது, அது யாரை சாகடிச்சுது, அவன் எங்க போய் விழ போறான்றதை நம்ம பார்த்துட்டோம். ஆனா நீதிமொழிகள் அழகா எழுதப்பட்ட இந்த வார்த்தையை பாருங்கள். பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது, அதனால நம்ம பொய் பேசக்கூடாது. ரெண்டாவது பார்க்கும்போது அதுலயே உண்மையாய் நடக்கிறவளோ அவருக்கு பிரியம். நம்ம உண்மையா நடக்கணும்னா அப்பா ஒரு சூழ்நிலை நமக்கு பொய் பேச வேண்டிய சூழ்நிலையே நமக்கு வந்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம பொய் பேச வேண்டிய சூழ்நிலை நம்ம நிக்கிறோம்னு சொன்னா, அப்பா நான் இந்த இடத்துல பொய் பேச வேணாம் நான் நினைக்கிறேன்ப்பா, ஆனா பொய் பேச வேண்டிய சூழ்நிலை நான் நிக்கிறேன்ப்பா, எனக்கு நீங்க எப்படியாவது உதவி செய்யுங்கப்பா. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து அவரை நோக்கி பாருங்களேன். உண்மையை மாத்திரம் பேசும்படி தேவன் அந்த இடத்துல சூழ்நிலை உங்களுக்காக மாற்றிப்பட்டு கொடுப்பார். உண்மையாய் நடக்கிறவளோ அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. நம்ம உண்மையாய் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நமக்குரிய வழி வாசலை நமக்கு திறந்து கொடுப்பார். இப்பொழுது நாம் செபிப்போம். பிரியமான தேவச்சனமே, அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே பொய் பேச வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. எப்படியாக இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுதோ, வேலை ஸ்தலத்திலேயோ, ஆண்டவரை மற்ற இடத்துல பேசும் பொழுதோ வாயிலிருந்து பொய் வந்து விடுகிறது. ஆண்டவரை நாங்கள் பொய் பேசாத பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்துங்க தகப்பனே. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர தகப்பனே. நீர் காப்பாற்றுவீராக. இந்த அக்கினிக்கும் கந்தகமும் எரிகிற இடத்துல நாங்கள் விழாதபடிக்கு எங்களை காப்பாற்றுங்கப்பா. நீர் எங்களுக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் கொடுத்து இந்த வஞ்சகத்தின் ஆவிக்குள் நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு எங்களை காப்பாற்றி வழி நடத்துங்க ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரப்பா. நாங்கள் சத்திய வார்த்தையை, சத்தியத்தை போதிக்க எங்களை கர்த்தாவே சரியான வழியில கொண்டு
கொண்டு போவீராக. உம்முடைய வழியில் நாங்கள் நிலைத்திருந்து உமக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், அப்பா உண்மையாய் வாழ்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் சொன்னது போல நாங்கள் உண்மையாய் இந்த பூமியில வாழணும் ஆண்டவரே. உண்மை மாத்திரம் நாங்கள் கர்த்தரை நம்பி இந்த பூமியில ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா சாத்தான் எங்களுக்காக விழித்திருக்கிற வலையில நாங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களை காப்பாற்றுவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம்.